தி லார்ட். நீங்க ரொம்ப சாப்பாடுல ரொம்ப தயாரா இருக்கீங்க. அதனால இன்னொரு சத்தமா கேட்கணுமா? பிரைஸ் தி லார்ட். Thank you. இன்னைக்கு 6வது வசனமாக எல்லாம் முடிந்தது என்று நான் பேச வந்திருக்கிறேன். இன்னைக்கு இயேசு சிலுவையில அறியப்பட்டு ஃபைனலா சொல்றார் 6வது வசனமாக எல்லாம் முடிந்தது. அவர் எல்லா காரியமே கரெக்டா முடிச்சார். ஏன் அவர் வந்தாரு? சிலுவையில எல்லாத்துக்கும் வந்தாரு, எல்லாத்துக்கும் முடிஞ்சது சொன்னாரு. ஒரு சின்ன கோர்வையா ஒரு காரியத்தை பார்ப்போம். பிதாவாகிய தேவன் ஆதியில அவர் வானத்தையும் பூமியும் எல்லாம் சிருஷ்டித்து ஆதாம் ஏவாளை உருவாங்க. இந்த கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ஒரே ஒரு டிசோபீடியன்ஸ், கீழ்ப்படியாம போன ஒரு காரணத்தினால நம்ம இதை எழுத போறோம். அது மீட்டெடுக்கவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அப்ப இந்த மனுஷர்கள் எல்லாம் பாவம் செய்யறதால இந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரியான ஒரு இயேசு வேணுமா இருக்கு. பிதாவாகிய தேவன் எல்லாமே உருவாக்கி ஜனங்களை ஒவ்வொரு முறையும் கீழ்ப்படிவாங்க எதிர்பார்த்தாரு. ஆனா ஒவ்வொரு முறையும் தவறினாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் தீர்க்க தரிசனங்களை அனுப்பினார். ஒரு சில நேரத்தில் கேட்பாங்க, சில நேரத்தில் அவங்க கேட்காமலும் போனாங்க, அழிவும் உண்டாச்சு. இப்படியே பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுக்கு எல்லாரும் அழிச்சு போடுறதுக்கு சித்தமும் இல்லை, நோக்கமும் இல்லை. அதனால அவர் என்ன யோசிச்சாரு? என் ஒரே மகனாக இயேசுவே நான் இங்க அனுப்ப போறேன், கூட இருந்து அவர் எல்லா காரியத்தையும் நிறைவேற்றிட்டு வருவாரு ஒரு உறுதியோட நான் இயேசுவை மகனா எங்க அனுப்பி கொடுத்தார். வந்த மகன் கரெக்டா செஞ்சாரா இல்லையா? அவர் காரியங்கள் செய்தாரா இல்லையா? செய்தார். அப்ப இன்னைக்கு அவருக்கு நோக்கம் என்னன்னா, என் பிதா சொன்ன வார்த்தைனால நிறைவேற்றணும். அந்த நோக்கத்தோட வந்த மனுஷன் கரெக்டா எல்லா காரியத்தையும் வேலையை செய்து முடிச்சார். எல்லாம் முடிச்சு அந்த சிலுவை சுமந்து தன் ஜீவனை கொடுத்து பிதாவிடத்தில் அவர்கிட்ட சொல்றார். மன உறுதியோட, மன திருத்தோட, தைரியத்தோட சொல்றார், பிதாவாகிய தேவனே நீ கொடுத்த காரியத்தை நான் எல்லாமே முடிச்சுட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இருக்கோம்? இன்னைக்கு ஏசப்பா நம்ம ஃபேஸ் பண்ற அளவுக்கு இருக்கு, நம்ம சொல்ற அளவுக்கு. ஆண்டவரே நீ கொடுத்த பணியை நான் செய்து முடிக்க நான் நீ முடிச்சுட்டு முன்பாக நின்றுட்டு இருக்கிறாப்பா. எத்தனை பேர் நம்ம உள்ள நாங்க கேள்வி கேட்போம். ஆனா இன்னைக்கு இயேசு நமக்கு முன்மாதிரியை காட்டதான் வந்தார். அவருடைய பாத சுவடுகளை தான் நம்ம பின்பற்ற வந்திருக்கோம். அப்ப அவர் சொன்னார் என்ன? மன உறுதியோட நான் எல்லாம் முடித்துட்டேன். அப்போ இன்னைக்கு அவர் பிதாடித்துல எல்லாம் முடிச்சேன்னு சொன்ன அவரு இன்னைக்கு நாம அதை சொல்ல நம்ம உறுதியா இருக்கிறோமா? ஒருவேளை இல்லைன்னா இன்னைக்கு அதுக்காக நம்ம சிந்திப்போம். அப்போ இன்னைக்கு அவர் அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டார். அவர் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு போனார் இயேசு. ஆனா மிச்ச கட்டடெல்லாம் யார் கட்டணும்? யார் கட்டணும்? நீங்க அமைதியா இருந்தா எப்படி? பதில் சொன்னாங்க. யார் கட்டணும்? நாம தான் கட்டணும். அப்ப நாம ஒவ்வொரு நாளும் அமைதியா இருந்தா சரியா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம உலக காரியத்துக்கே ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கோம். வேலைக்கு போகணும், படிக்கணும், சம்பாதிக்கணும், வீடை கட்டணும், ஆஸ்தியை செய்யணும், இதுல தான் நோக்கமாகிறோம். ஆனா தேவனுடைய பணியில எத்தனை அளவுக்கு நம்ம நம்பியே ஓட்டுறோம் இல்லைங்களா? நீங்க அதான் சொல்ற, நான் இன்னைக்கு ஒரு அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறேன். ஆனா நீங்க தான் அதுக்கு கட்டிடத்தை நீங்க கட்டணும். இன்னைக்கு அன்னைக்கு கீழ்ப்படியாத ஒரு ஆதாமுக்காக இயேசு அந்த காரியத்தை அவரு கீழ்ப்படிஞ்சு பிதாவுடைய சித்தத்தை சேர்ந்து இதோ ஆண்டவரே நான் நிறைவேற்றினேன் என்று அவர் சொன்னாரு. அதே போல இன்னைக்கு ஏவாளுடைய டிசோபீடியன்ஸ் அங்கே இருந்ததால இன்னைக்கு தேவதாய் இயேசுடைய தாய் பொறுமையோட அவங்க அவ்வளவு தன்னடக்கத்தோட இயேசுவை சுமந்து இந்த பூமிக்கு ஒரு திருமகனை கொடுத்து இந்த உலக காரியத்துல ஜெயம் எடுக்கும்படி அவங்க தண்ணியை தாழ்த்துக்கிறாங்க. இன்னைக்கு பெண்களாக நாங்க எவ்வளவு தாழ்த்து அதையும் நாங்க பார்க்கணும். மூணாவது காரியம் சிலுவை மரணம். அங்க இருக்கிற அந்த கெத்செமனே தோட்டத்துல அந்த இருந்த மரத்து நிமித்தமாக வந்த பாவம். அந்த மரத்து நிமித்தமாக கல்வாரியே மரத்துல இயேசு தொங்கினார். இப்ப எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? ரீப்ளேஸ் பண்ணிட்டார். எல்லா காரியமே பண்ணிட்டார். இனி நாங்க செய்ய வேண்டிய காரியம் தான் இன்னைக்கு அதிகமா இருக்குது. அப்ப இயேசு சொல்றாரு, நீங்க எல்லாரும் பாவிகளா இருந்தீங்க, உங்களுடைய பாவத்துக்காக தான் நான் என் ரத்தத்தை செஞ்சிருக்கிறேன், உங்களெல்லாம் ஒரு பரிசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன். ஏதாவது என்னுடைய ரத்தம். இப்ப நம்ம யாரும் நமக்கு சொந்தம் இல்லை. நம்ம யாருக்கு சொந்தம்? ஏசப்பாவுக்கு சொந்தம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் அந்த யுத்தத்தை செஞ்சுதான் ஒரு மீட்டிங் வந்திருக்கிறார். இன்னைக்கு தாவீதை பார்த்தோம்னா கோலியாத்தை 5 முழங்கள் கொண்டு அவர் என்ன பண்ணாரு? கோலியாத்தை வீழ்த்தினார். ஆனா இயேசு அவருடைய 5 கழுவுல காயங்களால நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு? மீட்டு ரட்சித்திருக்கிறார். இன்னைக்கு இந்த பெரிய காரியம் அவர் செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு பேஷன் ஆஃப் தி லார்ட்னு சொல்றோம். இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு இந்த புனித வெள்ளியாண்டு இயேசு செஞ்ச பெரிய காரியம். அந்த காரியம் அவர் அந்த சிலுவை சுமந்து தன் ரத்தத்தை செஞ்சு தன் தோளா இருக்கட்டும், சதையா இருக்கட்டும், எல்லாம் பிக்கப்பட்டு ரத்தம் செஞ்சு அவர் காயப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாமளும் நீங்களும்
நீங்களும் அதை அறியாதபடிக்கு இருந்தால் அவரை எடுத்து சிலுவை பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு அவருடைய காரியத்தை நம்ம நிறைவேறாதபடிக்கு தடையாத்துக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவம். இன்னைக்கு பாவம் விட்டு விலகாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றவே முடியாது. இனி நம்ம பாவியாவே இருந்தா இன்னைக்கு நம்ம கொண்டாடுற இந்த புனித வேலை ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்ப இன்னைக்கு ஆண்டில நிஜமானமே நம்ம நினைவு கொடுத்து அவர் செய்த காரியங்களை நினைத்தால் நாமளும் பாவம் இல்லாதபடிக்கு நம்ம செயல்பட நம்மள ஒப்புக்கொடுக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம சொல்ற ஆண்டவரே, இன்னைக்கு உங்க சிறுவனை இப்படியா தந்திருக்கிறீங்களே, நீங்க உங்களை பார்க்கறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குது நம்ம நினைக்கிறோம். நான் என்னப்பா பண்ணட்டும் உங்களுக்காக? ஆண்டவர் சொல்றாங்க, எதுவும் பண்ணாரு, என்னை பத்தி போய் பூமியைக்கும் கடலுக்கும் என் நற்செய்தி சுவிசேஷத்தை நீ அறிவிக்கிற. அப்போ இன்னைக்கு நீங்க நாங்க ரெடியா இருக்கிறோமா? இது என்னுடைய பணியா, இல்ல ஒன்லி பாஸ்டர் அவங்க செய்யறதா, இல்ல அழைக்கப்பட்டது மட்டும் செய்யணுமா, இல்ல எல்லாரும் செய்யணுங்களா? எல்லாரும் செய்யணுங்களா இல்லைங்களா? ஆமாவா இல்லையா? அப்படித்தான். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்த பணியை போய் கடந்து செய்யுங்க. இயேசு செஞ்சு முடிச்சுட்டார். இப்ப பாத்தீங்களா, அவர் ஒரு வசனத்தை சொல்றாரு, அழைக்கப்பட்டவர் அனைவர், அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் சிலர். அந்த சிலர்ல தான் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த சிலர் இல்லைன்னா இவ்வளவு பொருள் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கவே முடியாது. அப்ப இந்த சிலரை தேவன் குறிப்பிட்டாருன்னு அவர் பரிசுத்தரா இருந்தா நீங்க பரிசுத்தமா இருந்துதான் ஆகணும். நமக்கு ஆப்ஷன் இல்லை, நமக்கு ஆப்ஷனே கிடையாது. உலகத்தாரோட நமக்கு கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்மள பிரித்து எடுக்கிறவங்க, we are chosen race. அதனால தேவன் சொல்றாரு, நான் என்ன செய்து என் பாத சுவடுகளை விட்டு வந்தனோ நீங்க அத்தகைய காரியத்தை செய்யணும். ஆனா அது சுமக்க செயல்பட கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஆனாலும் இந்த உலகத்தை நான் ஜெயம் எடுத்தேன், ஆக நீங்க இந்த உலகத்தை ஜெயம் எடுப்பீங்க, அந்த உறுதியோட தான் சொல்றேன். அப்போ இன்னைக்கு இந்த பூமியில நம்ம நினைக்கலாம், ஓகே சிறு பிள்ளைங்களோ வாலிப பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு இன்னும் நாள் இருக்குது, நான் லேட்டரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், வாலிபர்களா இருக்கட்டும், இல்ல பெரியவர்களா இருக்கட்டும், இல்ல முதியவர்களா இருக்கட்டும், எல்லோருக்கும் எல்லா பணிகளும் உண்டு. எல்லாரும் அந்தந்த காலகட்ட தினத்தோடு செய்ய வேண்டிய பணிகள் உண்டு. தினத்தோடு சுவிசேஷம் சொல்வது நமக்கான பாரம் உண்டு. நம்ம தேவனுடைய பணிவிடையை செய்ய வேண்டிய நமக்கு கடவுள் உண்டு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சாதான் நான் இயேசு கிட்ட போய் முடிச்சு, அப்பா நான் எல்லாம் முடிச்சு கிட்ட வந்து நிற்கிறப்பா சொல்லணும். இயேசு சொன்னார் இல்ல, உறுதியா இதோ ஆண்டவரே நான் எல்லாம் முடித்து வந்து நிற்கிறேன். அப்பதான் நாம சொல்றோம். ஒருவேளை நம்ம செயல்பட ஆரம்பிக்கலன்னா இன்று நாளிலிருந்து இந்த தொழில் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நாம பிரயோஜனப்படணும். சுவிசேஷம் சொல்றதுக்கும் நிறைய மன மாற்றத்திற்கும் நாம காரணமா இருக்கும். அநேகருக்கு சமாதானத்திற்கும், அநேகர் எவ்வளவு சூழ்நிலை தவறி போறாங்க. ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்க்கறவங்க சும்மா இருக்கக்கூடாது. நாம ஆண்டவருக்காக என்ன செய்யணும் மன உறுதியா. சரி, பூமியில நம்ம பார்க்கிறோம் அதிக நாட்கள் வாழ்ந்த மனுஷங்க பழைய ஏற்பாடு. சரி, மெத்துஷலா எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாரு? வெரி குட். அவங்க கைத்த கொமாண்ட் டப்பு டப்பு பதில் சொல்லிட்டாங்க. ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. நான் நினைச்ச பெரியவங்கள பார்த்து அதான் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். பட் தம்பி நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாருன்னு பாருங்க, 969 இயர்ஸ். சரி, இந்த மெத்துஷலா பத்தி எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இவங்க அதிகமான 4 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. கரெக்டா இல்லைங்களா? இப்ப இவ்வளவு வருஷம் வாழ்ந்து கண்டிப்பா இதெல்லாம் சாதிச்சிருப்பாரா இல்லையா? இப்ப இல்ல இந்த பைபிள்ல போட்டிருப்பாங்களா மெத்துஷலா இவ்வளவு வருஷம் வாழ்ந்தாருன்னு? இந்த மெத்துஷலா பத்தி யாருன்னா எதனா ஒரு சேர்த்து நல்ல காரியம் சொல்ல முடியுமா? ஓகே, வேற மெத்துஷலா தான் பைபிள்ல போட்டிருக்கான். மெத்துஷலா இவ்வளவு வருஷம் இருந்து என்ன சாதிச்சாரு? என்ன சாதிச்சாங்களா? வாலிப பிள்ளைங்க யாருன்னு தெரியுமா? ஐயா உங்களுக்கு ஐயாக்கு தெரியாது, நீங்க எனக்கும் தெரியாது. அவர் ஒண்ணுமே சாதிக்கல. அவருக்கு இவ்வளவு வருஷம் கொடுத்த அவருக்கு ஒண்ணுமே சாதிக்கல. ஆனா கொஞ்ச வருஷம் வாழ்ந்து யாருமா பைபிள் பிரகாரம்? கரெக்ட், சிஸ்டர் சொன்னது கரெக்ட். இயேசு கிறிஸ்து தான் கொஞ்ச வருஷம் வாழ்ந்தார். எத்தனை வருஷம்? 33 வருஷம் தான் வாழ்ந்தார். அந்த 33 வருஷத்தை வாழ்ந்த அவரு எவ்வளவு பெரிய சாதனை பண்ணாரு, கரெக்டுங்களா? அப்போ மெத்துஷலா இவ்வளவு வருஷம் வாழ்ந்து ஒன்ன சாதிக்க இன்னைக்கு நம்ம நீங்க நாள் இந்த பூமியில பெருசா வாழ்றதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு நாளும் பின்னாக்கு பூமிக்கு வாழணும் இல்ல, வாழ்ந்தா நான் இயேசுக்காக வாழணும், வாழ்ந்தா நான் கர்த்தருக்காக நான் ஏதாச்சும் செய்வேன், நான் துணிச்சு நிக்கணும். அது பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், வாலிபர்களா இருக்கட்டும், நான் தேவனுக்காக என்ன செஞ்சேன்? மற்ற காரியங்களாம் நம்ம பேசுவோம்ல, பெருசா நம்ம பேசுவோம்ல. சிறு பிள்ளைகளை கொஞ்சம் சிறு பிள்ளைங்களா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கொஞ்சம் கை தூக்குறீங்களா? தூங்குறவங்களா கொஞ்சம் ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. பரவாயில்லையா? தூங்குறேன்.
இங்க சிறு பிள்ளைங்களுக்கு சொல்றாரு. நீங்க சிறு பிள்ளைங்க நினைக்கலாம், இதெல்லாம் என் முடிவு இல்லை, எனக்கு அப்பா அம்மா அந்த கடவுள் கூட்டு வந்தாங்க சபைக்கு, நான் வந்திருக்கேன். அப்படி கிடையாது. தேவனுக்கு உங்க மேலதான் அதிகமான நோக்கமா இருக்குது. பைபிள் என்ன சொல்லிருக்கு? சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை செய்யாதீர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆனா சின்ன பிள்ளைங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்காக நான் சின்ன பிள்ளைப்பா, நான் பெருசா நான் பார்க்கிறேன், அப்புறம் பார்க்கலாம். அப்படி கிடையாது. இங்க போட்டு பாருங்க, எபிசியன்ஸ் சாப்டர் 6 verses 1. எபிசியர் 6ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். கொஞ்சம் யாராச்சும் தப்பு படிக்கிறீங்க? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள், இது நியாயம். அப்போ இதுதான் அவர் சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுமா பெற்றோர்கள், சிறு பிள்ளைகள் என்ன பண்ணுமா, நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆர்டர் என்ன சொல்றாரு? கமாண்ட்மெண்ட்ல போட்டுக்குதா? எந்த கமாண்ட்மெண்ட்ல போட்டுக்குது? 10 commandments. எந்த கமாண்ட்? honor your father and mother. Correct. Abhi is correct. He said 5th commandment. Abhi எல்லாரும் சூப்பரா இருக்கு. God bless you. 5th commandment என்ன போட்டுக்குது? honor your father and mother. உங்களுடைய தகப்பன் தாயை நீங்க கனம் பண்ணுங்க. எத்தனை பேர் பண்றீங்க? பண்ணல, நீங்க யோசிங்க. ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் அவுட் ஆயிடுங்களா? இன்னைக்கு சிறு பிள்ளைங்களுக்கு தேவன் சொல்றாரு, இன்னைக்கு தேவனுக்கு உங்க மேல ஒரு திட்ட நோக்கம் இருக்கு. ஏன்னா யோபேலில சொல்றாரு, சிறு பிள்ளைகள் மேல வாலிபர் மேல என் ஆவியை நான் ஊற்றுவேன். அவங்க என்ன பண்ண போறாங்க? தேவனுக்காக பெரிய காரியம் செய்ய போறாங்க. அப்போ இன்னைக்கு சிறு பிள்ளைங்க முதலாவது உங்க பிள்ளை உங்க தகப்பன் தாயை கீழ்படுத்துறீங்களா? தேவன் பார்க்கிறார், நீங்க சின்ன சின்ன விஷயத்துல உத்தமமா உண்மையா இருந்தாக்கா தேவன் அநேக காரியங்களை உணவா வைக்க போறாங்க, அதிகாரம் வைக்க போறாங்க. அதனால சின்ன பிள்ளைங்க நினைச்சிட்டு நீங்க அசால்ட்டா இருந்துடாதீங்க. தேவன் சொல்றாரு, உங்களோட நாங்க பெரிய காரியம் செய்வோம். நீங்க பெற்றோருக்கு கீழ்படிந்து நடங்க, எல்லாருக்கும் நன்மைக்கு போகும். அப்போ தேவன் பார்ப்பார், முதலாவது உங்க வீட்டுல கீழ்ப்படிதல் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஆண்டவர் பார்ப்பார், சரி அடுத்த காரியத்தை இவங்களுக்கு நம்ம கொடுப்போம் என்று தேவன் பார்ப்பார். நீங்க முதல் காரியத்தை கீழ்ப்படிதல் இல்லைன்னா தேவன் உங்களை எப்படி எடுத்து பயன்படுத்துவார்? பயன்படுத்த முடியாதுங்க. அதற்கு தேவன் சொல்றாரு, இன்னைக்கு சிறு பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? சரி, வீட்டை எப்படி கீழ்படுறாங்க அப்பா அம்மா? அது போகட்டும், ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வரும்போது தான் தெரியும் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களோட, கரெக்டுங்களா? அப்ப பேரண்ட்ஸ் பயந்துட்டே போவாங்க, என்னம்மா அவனை பத்தி என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டுட்டே போவாங்க அப்படின்னு. அப்ப அங்க போனா தான் தெரியும் சிறு பிள்ளைகளை எப்படி இருக்கிறாங்க ஸ்கூல்ல. அது போக சபைக்கு வந்தா எப்படி இருக்கிறாங்க? சபையில சிறு பிள்ளைகள் எப்படி இருக்கீங்க? வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கீங்க? இந்த பாஸ்டர் சொல்றது எல்லாம் கேக்குறீங்களா? கீழ்படுறீங்களா? இல்ல எதனா சொல்லி மூச்சு தூக்கி வைக்கிறீங்களா? இல்ல அழுகிறீங்களா? என்ன பண்ணணும்? தேவன் இதையும் பார்க்கறாரு. நீங்க சபைக்கு வந்து எப்படி உங்களை நீங்க ஒப்பு கொடுத்துருக்கீங்க? இந்த காரியங்கள்லாம் சின்ன சின்ன காரியம் தான். ஆனா அந்த சின்ன காரியத்துல நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா தேவன் அடுத்த கட்டத்துல உங்களை பிரயோஜனமா பண்றதுக்கு அவரு சித்தமா இருக்கிறாரு. ஆனா இந்த காரியத்துல நம்ம கரெக்ட் ஆகலைன்னாக்கா ஆண்டவர் எப்படி எடுத்து பயன்படுத்துவாங்க. அதே போல இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை பார்த்தோம்னாக்கா, நீங்க வாலிப நாட்களில் சிருஷ்டிகளை நிறையன்றாரு. ஏன் வாலிப நாட்கள்ல? வயசாகி கூட தேங்க ஆண்டவர் ஏன் வாலிப நாட்கள்ல? எக்லீசியஸ் 12:1 சொல்றாங்கல்ல, வாலிபர்களே உன் வாலிப நாட்களில் சிருஷ்டிகரை நீ நினை. நீ வயசாகி முடிஞ்சிச்சுன்னா எக்லீசியஸ் 12:2 சொல்றாரு, நீ ரொம்ப வயசாகிட்டீங்கன்னா உன்னை பார்க்கறதுக்கே முடியாது, நீ போய் எப்படி ஓடி போய் சுவிசேஷத்தை சொல்ற. அப்ப இந்த வாலிப நாட்கள் 4 காரியம் நம்ம பண்ண முடியும். என்ன ஒண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அந்த வருஷம் நம்ம எப்படி இருக்கோம்னாக்கா நமக்கு அவ்வளோ ஒரு தெம்பு இருக்கும், ஓடாடி அநேக பணிகள் செய்யணும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க வாலிப பிள்ளைங்க வந்து பாடுனாங்க, பிரசன்டேஷன் அவங்க பண்ணுவாங்க, சுவிசேஷ அறிவிக்கிறோம், அவங்களோட வருவாங்க, நான் இடத்துக்கு போனோம்னா செயல்படுவாங்க. 4 காரியத்தை கொடுத்தாலும் அவங்க எனர்ஜியா இருக்காங்க. கண்டிப்பா இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு நம்ம எனர்ஜியா இருக்கும் போதுதான் வாலிப பிள்ளைகளை எடுத்து தேவன் பயன்படுத்துவாங்க. ரெண்டாவது சொல்றாரு, அவங்க ரொம்ப சென்சிட்டிவ் இயர்ஸ்ல இருப்பாங்க. எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க இதுக்கு வந்துட்டு எதுக்குமே ஒத்துழைப்பு, எது சொன்னாலும் அந்த வயசு அப்படி. ஏன்னா மிலிட்ரிலாம் பாத்தீங்கன்னாக்கா வாலிப பிள்ளைங்க தான் கரெக்டா அந்த ஏஜ் வைஸ் எடுப்பாங்க. மிலிட்ரிக்கு அந்த ஏஜ் கரெக்டா எடுத்து இந்த தேசத்துக்காக பணி செய்ய இவ்வளவா யூஸ் பண்ணும்போது பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி பிள்ளைகளை தேவன் எடுத்தார். அப்போ வாலிப பிள்ளைகள் நீங்க எவ்வளவு முக்கியமானவங்க தேவனுடைய பணி. நீங்க எப்போ உங்க பணியை செஞ்சு முடிச்சுட்டு ஆண்டவரே நான் எல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவரே வந்து நீங்க போறீங்க, எப்ப சொல்ல போறீங்க? இனில இருந்து எப்பவுமே நாளைக்குன்றது போடாதீங்க, இன்று நாளில இருந்து செயல்படுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சபிள் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வாலிப பிள்ளைங்களுக்கு வந்துட்டு
இது வந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு வயசு. அவங்க என்ன சொன்னாலும் அவங்க இமீடியட்டா கிராஸ்ப் பண்ணி அவங்க வைப்பாங்க. அது மாத்திரம் நம்ம நிறைய கிறிஸ்டியன்ஸ்ல நம்ம பார்த்தோம்னாக்கா ரிக்ரெட் பண்றாங்க, வருத்தப்படுறாங்க. எனக்கு இது ஃபர்ஸ்ட் இந்த சுவிசேஷம் பத்தி யாராச்சும் சொல்லியிருந்தா நானும் நிறைய செயல் பண்ணியிருப்பேன், நானும் நிறைய காரியம் தேவக்காக ஓட்ட தோணி சேர்ந்திருக்கிறேன், ஆனா ரொம்ப லேட்டா தெரிஞ்சுக்கிறேன். நான் நிறைய பேர் ரிக்ரெட் பண்றதை நான் கதவை கேட்டிருக்கேன். அப்ப இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம போகாதபடிக்கு இந்த சிறு பிராயத்திலேயே நம்ம ஒப்பு கொடுத்து நான் அநேகருக்கு ஏற்றபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், செயல்படணும். முக்கியமா வாலிப பிள்ளைகள் 4வது காரியம் டேஞ்சரஸ் இயர்ஸ்ன்னு சொல்றோம். இன்னைக்கு டேஞ்சரஸ் இயர்ஸ்னாக்கா வாலிப பிள்ளைகள் ஒருவேளை இந்த வயசுல நீங்க தேவனை தெரியாம இருந்தா உங்களுடைய வாழ்க்கைக்கு எதுக்கு ஒப்பு கொடுப்பீங்க? உலகக்குரிய காரியங்களுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா இல்லையா? அப்ப உலகக்குரிய காரியம் முதலாவது கையில என்ன இருக்குது, போன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு அடிக்ஷன்ஸ்ல மாறி இருக்கிறாங்க. ஆல்கஹால் அடிக்ஷன்ஸா இருக்கட்டும், ட்ரக் அடிக்ஷன்ஸா இருக்கட்டும், எவ்வளவு தப்பான ப்ரோ மூவிஸ்ல என்னென்ன காரியங்கள் அவங்க என்ன இருக்கிறாங்க, அடிக்ஷன்ஸ்ல இருக்காங்க. ஒருவேளை இந்த வாலிப பிள்ளைகள் தினந்தோறும் இந்த பைபிள் எடுத்து படிக்கிறவங்களா இருந்தா, தேவனுக்கு பயப்படுகிறவங்களா இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுவாங்களா? பண்ணவே மாட்டாங்க. அவங்க பிரித்தெடுத்தவர்கள், அவங்க அழைக்கப்பட்டவர்கள் இல்லை, பிடித்தெடுத்த பிள்ளைகள். வாலிப பிள்ளைகள் தான் தேவனுடைய வார்த்தையை பிடித்து நடப்பார்கள். இவங்க போல பிள்ளைகள் யாரெல்லாம் தவறு செய்யறாங்களோ அவங்க முன்மாதிரியா நிற்பாங்க, சாட்சியா நிற்பாங்க. அவங்க எல்லாம் மாற்றத்துக்கு ஏதோ ஒரு முயற்சி எடுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எத்தனை ஆத்ம ரட்சிக்கப்படும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் உங்க கையில இருக்கு. இன்னைக்கு தேசம் அழிந்து போகுதும் போகாமல் இருப்பதும் இன்னைக்கு தேவன் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு சிறு பிள்ளைகள் கூட ஸ்கூலுக்கு போய் எத்தனை பேருக்கு உங்க சுவிசேஷத்தை பகிர்றீங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல மற்ற மாதிரி கதை பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் இப்பேற்பட்ட காரியங்கள் நீங்க ஈடுபட்டிருந்தீங்கன்னாக்கா ஆண்டவர் சொல்றாரு எப்படி நான் ரட்சிக்க முடியும். அப்படி வாலிப பிள்ளைகள் இப்பேற்பட்ட காரியத்தில் நீங்க ஈடுபட்டு செயல்படும் போது நீங்களும் துணிஞ்சு தைரியமா சொல்ல, ஆண்டவர் நீ கொடுத்த பண்ணி நான் செய்து முடிச்சு நான் நிற்கிறேன் என்று நீங்களும் சொல்ல முடியும். இதை நம்ம பார்க்க போறோம். கணவன் மனைவி கூட இந்த காரியத்தை இன்னைக்கு சிறு பிள்ளை வாலிப பிள்ளைகளை பார்ப்போம். கணவன் மனைவி பெரியவங்க பார்ப்போம். இன்னைக்கு எபேசியஸ் chapter 5 verses 21-22 சொல்றாரு, submit yourself to one another because of your reverence for Christ. இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்காக நீங்க ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கைய. மனைவியிட உங்க கணவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க. நீங்க எத்தனை மனைவி அப்படி கீழ்ப்படிந்திருக்காங்க? இயேசு தலையா இருக்காரு. அப்போ நாம அவருக்கு கீழ்ப்படிங்கிறது போல நாம எத்தனை மனைவிகள் இல்ல கூட பேசிட்டு எதிர்த்து நிக்கிறோம்? அதுவும் தேவன் பார்க்கல. இன்னைக்கு அங்க கீழ்ப்படிதல் இல்லைன்னாக்கா வெளியிலும் கீழ்ப்படிதல், சபையிலும் கீழ்ப்படிதல். அப்ப இன்னைக்கு தேவன் சொல்றாரு, கணவர்களுக்கு கூட உங்களுடைய மனைவியை நீங்கள் அன்பு செய்யுங்கள். அன்பு இருந்தா போதும், எல்லாமே நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு குடும்பம் அன்பு சமாதான சந்தோஷத்துல இருந்தா கண்டிப்பா அந்த சபையிலும் அந்த பிரதிபிம்பம். இன்னைக்கு அந்த அன்பு வீட்டுல இல்லைன்னாங்க. இன்னைக்கு இந்த எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன். லாஸ்ட் வீக் கூட ஒருத்தர் நான் மீட் பண்ணி பேசும்போது அவங்க சொன்னாங்க, கணவன் மனைவி 2 அழகான பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறாங்க. நான் சொன்னேன் என் மனைவி பத்தி கேட்கும்போது சொன்னீங்க நாங்கள் ஒரே ஃப்ளோர்ல இருக்கிறோம், அவங்க ஃப்ளோர் நான் ஒரு ஃப்ளோர், பசங்க இங்கேயும் அங்கேயுமா இருப்பாங்க, ஆனா நம்ம பேசிக்கிறோம். கிறிஸ்துவ அன்பு எங்க இருக்குது? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதான என்று தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? துணையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். மனைவி கனிதரும் திராட்சை செடி பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள் போல் இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். ஒரே வீட்டுல இருக்காங்க, ஆனா அவங்க என்ன இல்லை, பேச்சுவார்த்தை இல்லாத இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு வெளியே பார்க்கும்போது எல்லாம் சமாதானமா தெரிகிற மாதிரி இருக்குதாங்க, உள்ளுக்குள்ள என்ன இல்லை, சமாதானம் இல்லை. அப்ப அவங்க இயேசு இல்ல. இயேசு எப்படி அந்த குடும்பத்தை எடுத்து பயன்படுத்த முடியும்? எப்படி சாட்சி அந்த குடும்பம் இருக்க முடியும்? தேவனுக்காக. இன்னைக்கு இது பிடிச்சோ பிடியோ தேவன் கொடுத்தாரா? தேவன். அப்ப இயேசுவை பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, நம்ம யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனாலும் நம்ம இம்பர்ஃபெக்ஷன்ஸை பார்த்துக்கிட்ட தேவன் சொன்னார், நான் உனக்காக மறிக்கிற மகள், நான் உனக்காக ரத்தத்தை கொடுக்குற மகள், இப்படிதான் அவர் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு அவர் எல்லாமே சந்திக்கும் போது நம்ம ஏன் சந்திக்கிறது இல்லை? நம்மளால ஏன் முடியாது? நம்மளால முடியும். இது வந்து தேர்ந்தெடுக்க பிள்ளைகளால கண்டிப்பா முடியும். அழைக்கப்பட்டவரால முடியாது. ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்க நாங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா இதை நாங்க செயல்படுத்தணும். அப்ப தேவன் சொல்றாரு, அவங்க மாத்திரம் இல்லை, நீங்க குடும்பத்துல அன்பு காட்டினாதான் நீங்க வெளியில அன்பு காட்ட முடியும். நீங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரி காட்டுறதா இருக்கும். ரெண்டாவது சொல்றாரு, இன்னைக்கு வேற வேலைக்கு நீங்க அநேகரும் வேலை செய்யறது, பெண்களாக ஆண்களாக நிறைய பேர் வேலை செய்யறோம். அவங்க வேலை செய்யும்போது நம்ம சொல்றோம், அன்றே ஒரு நல்ல வேலை இல்லைங்க, நல்ல வேலை இல்லை, வேலை இல்லைன்னு நம்ம கொண்டு கரெக்டுங்களா? வேலை கிடைச்ச பிறகு நாங்க எவ்வளவு உத்தமமா செய்யணும். இல்லை இஷ்டத்துக்கு நம்ம ஓன் டைமுக்கு போவோம், லேட்டா போறது. அவங்க என்ன திட்டாங்க, என்ன 2 நாளா லேட்டா கொண்டு திட்டாங்க, எனக்கு ஒரு வேலை விட்டு எடுத்துடுறேன். நம்ம எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கிறோம்? கொடுத்த வேலை ஆண்டவர் கொடுத்ததுன்ற பயபக்தியோட செய்யணும். அங்க நான் இயேசு பிரதிபிம்பம் அளிக்கிறேன். அங்க இருக்கிறவங்க
பட்டுகளுக்கு நான் எழுப்ப போறேன். ஏன்னா நம்ம 4 பேர் சந்திக்கிறோம். வேலை செய்யறவங்க தான் 4 பேரை சந்திக்கிறோம். அப்ப இந்த வேலை செய்யற 4 பேர் எத்தனை பேரை சந்திச்சு நீங்க சுவிசேஷம் சொல்ல போறீங்க? முதலாவது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதா? இந்த தேவன் அங்கேயும் பார்க்கல. நீங்க எப்படி கீழ்ப்படுதலோட இருக்கீங்க? நீங்க செய்யற வேலையை உங்களுடைய எஜமானுக்கு செய்யறதா நினைக்காதீங்க. தேவனுக்காக செய்ய நினைச்சு செஞ்சு பாருங்க. அங்க கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்க எஜமான கடமையில உங்களுக்கு ஆசீர்வாதம் வரலனாலும் போதும். ஆனா இயேசு உங்களை பார்க்கிறார். அவர் பலத்துல இருந்து உங்களை ஆசீர்வதிக்க சர்வ வல்லவரா இருக்கிறார். அப்போ இன்னைக்கு தேவன் சொல்றார், இன்னைக்கு நீங்க எவ்வளவா உங்க இருதயத்தை அர்ப்பணிக்கிறீங்க, எவ்வளவா கீழ்ப்படுறீங்க. இன்னைக்கு கீழ்ப்படியாம இருக்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு அநேக காரணம் சாதிக்க முடியாம போகுது. அப்போ இன்னைக்கு நாம இவ்வளவா நம்ம பார்த்து ஒவ்வொரு பக்கத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களை நான் இங்க முடிக்க நான் விருப்பப்படுறேன். அப்போ இன்னைக்கு தேவன் சொல்றாரு, நானும் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற காரியங்கள், நான் எப்படி இங்க பூமியில என்னுடைய காரியத்தை சாதிச்சுட்டு போனது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயம் நான் உங்ககிட்டே நான் அந்த காரியத்தை எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு மரணம்ன்றது யாருக்கு எப்ப வருதுன்னே சொல்ல முடியல. அது சிறு பிள்ளைகளாகட்டும், வாலிபர்களாகட்டும், பெரியவர்களாகட்டும். இங்க நம்ம சமையல பார்க்கணும். போன வாரம் கூட எத்தனை சாமான் முந்தின வாரம். அப்ப நம்ம எல்லாம் ரெடியா தயாரா இருக்கிறோமா? பரலோகத்துல போயிட்டு ஆண்டவரே நான் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து நான் ரெடியா நிக்கிறேன் ஆண்டவரே சொல்ற அளவுக்கு இருக்கிறோமா? ஒருவேளை இல்லை, நான் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இங்க நிஜமானவே நம்ம பைபிள்ல கேள்வியோட தான் இங்க போட்டிருக்கிறாரு. எபிசியர் 3:6-13 நம்ம பார்க்கலாமா? எபிசியர் 6:13. எபிசியன்ஸ் சாப்டர் 6 verse 13. ஆகையால் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். அப்ப எதிர்பார்க்கறதாங்க இங்க சொல்லியிருக்காரா இல்லைங்களா? ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் அப்படின்னா நீங்க முடிச்சிருக்கணும். இப்பதான் போய் அங்க போய் நின்றுட்டு ஆண்டவரே ஒரு அப்படி எதிர்பார்த்தீங்களோ, நான் செஞ்சிருக்கணுமோ, நான் நினைச்ச ஒண்ணு நீங்க பாஸ்டர் தான் செய்வாங்க, மற்ற ஊழியக்காரங்க மிஷனரியா தான் செய்வாங்க நினைச்சிட்டு ஆண்டவரே அங்க போய் நீங்க என்ன பண்ண முடியாது? சாக்கு போக்கு சொல்ல முடியாது. தேவன் இங்கே வார்த்தையில சொல்றாரு, நீங்க செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணிய உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வார்த்த வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப இன்னைக்கு தேவன் அதெல்லாம் எடுத்துதான் ஒரு ஜெயம் எடுத்தார். இன்னைக்கு நீங்க ரெடியா தான். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு என்ன சொல்றாங்க, ஊழியம் ஜெபம் பிரேயர் எடுத்தாலே குடும்பத்துல ஒரே பிரச்சனை, சரீரத்துல ஒரே பலவீனம். நான் எவ்வளவு இயேசுவை நெருங்க ஊழியம் செய்ய ஆரம்பிக்கணுமோ அவ்வளவோ எனக்கு எதிராம அந்த சூழ்நிலை. அதனால நான் 10ஓட 10 சண்டே கிறிஸ்டியனா இருக்கிறேன். சண்டே போனா சர்ச்சை பார்த்தனா வந்துட்டேன்னா கரெக்டா? அது இல்ல. இந்த சாப்பிட மாணவர்கிட்ட சொல்ல முடியாது. தேவன் சொல்றாரு, நீங்க செய்து முடித்தவர்களா இருக்கவும் என்கிட்ட செஞ்சு முடிச்சுட்டு நிக்கிறவங்களா இருந்தீங்க. அப்ப இன்னைக்கு நான் பேசினது எல்லாமே தோணிங்க. இன்னைக்கு மத்தேயு 28:19 சொல்றாரு, உலகெங்கும் கடந்து சென்று என் நற்செய்தி சுவிசேஷம் அறிவிங்க, பிதா குமாரன் பரிசுத்த நாவினால அவங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுங்க. அப்ப இன்னைக்கு நம்ம அதை செயல்படுறோமா? கிறிஸ்துவனாக நீங்க நான் அந்த காரியத்தை ஒவ்வொன்றும் செயல்படணும். இன்னைக்கு இயேசுவை பாருங்க, அவர் கொடுத்த நாட்கள் அவர் 30 வருஷத்தை செஞ்ச ஆரம்பிச்சாரு. அந்த 3 வருஷம் இடைவிடாம தினமும் செஞ்சுட்டே இருந்தார். அற்புதம் அதிசயம் ஜனங்களை ஆத்மத்தை ஆதாயப்படுத்திட்டே இருந்தார். கடைசியா சிலுவ மரணத்துல கூட அவர் ஒரு ஆத்மத்தை ஆதாயப்படுத்தினார். பண்ணாருமா இல்லைங்களா? ஒரு கல்வன் ஒரு பக்கத்துல இருக்கும் போது இன்னைக்கு அவன் கேட்கும் போது நீயும் இந்த நாளில என்னோட கூட காணப்படுவார் சொன்னாரு இல்லைங்களா? அங்க ஒரு ஆத்மத்தை அவர் அங்கேயே வச்சுக்கிறார். இன்னைக்கு நாம கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பேசுறதுக்கு வெக்கப்படும். டைம் நானடா பேசா கேட்பாங்க, நானடா பேச முடியுமா? ஐயோ நான் எங்க தப்பு பண்ணிடுவேன். இங்க கூட கூட்டத்துல ஜெபம் பண்ணுன்னு சொன்னா எத்தனை பேர் ஸ்பான்டேனியஸா ஜெபம் பண்றோம்? பிரேஸ் அண்ட் வர்ஷிப் பண்றவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா இங்க நிஜமா நான் கர்த்தருடைய கிருபையில ஐயா இங்க எல்லாரும் நல்ல வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆனா ரொம்ப பொறுமையா இருக்குது. அவர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டு செயல்படுறாங்க. எத்தனை பேருக்கு முன்னு வரீங்க வாய்ப்புக்கு? பேசுறவங்க தான் பேசிக்கிறோம். இங்க 6 வார்த்தைகள் 7 வார்த்தைகள். இதுல புதுசா யாருன்னா இன்ட்ரியா இருந்தா பிரேஸ் அண்ட் வர்ஷிப் ஐயா வாய்ப்பு கொடுக்குறாரு. எத்தனை பேர் முன்னு வரீங்க? ஜெபம் பண்றதுக்கு உங்க யாரும் எழுதி ஜெபினா செய்யாம எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? சிறு பிள்ளைகளாகட்டும், வாழ்ந்தவர்கிட்ட, பெரியவங்களாகட்டும். ஏன் தயக்கம்? இங்க நீங்க பழகலன்னா வெளியே போய் எப்படி நீங்க செயல்படுவீங்க? வாய்ப்பு நிறைய உங்களுக்கு கொடுக்கப்படுது. அதுக்காகவே டியூஸ்டேஸ்ல பைபிள் ஸ்டடி நடக்குது, ஃப்ரைடே பிரேயர் நடக்குது, அதிகாலை ஜெபம் நடக்குது. எதுல நீங்க பங்கெடுக்கிறீங்க? ஆண்டவர் பாப்பா இவ்வளவு நான் உங்களுக்கு காரியம் கொடுத்து நீ பயிற்சி எடுக்கல நான் என்ன செய்யணும்? நீங்க பொறுமை கொடுத்துட்டாரு நம்ம ஐயா. அது கடவுளுடைய கிருபை.
இன்னைக்கு இவ்வளவு பேர் சலிக்கிறாரு, அது இன்னொரு விஷயம். இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தோம், அங்க எவ்வளவு சலசலப்பு, எவ்வளவு எதிர்ப்புங்கள், எவ்வளவு முன்கோபங்கள், எவ்வளவு திருப்பிட்டு போறாங்க. இத்தனை சதிச்சு இந்த சபை நடத்துறது லேசான காரியம். அப்ப இங்க ஒண்டி பாஸ்டர் மாத்திரம் சபை நடத்துறது அல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு என்ன இருக்குது, நம்மளுடைய பங்கு இருக்குது. சோ ஒவ்வொருவரும் அந்த பங்கு எடுத்து நம்ம செயல்படணும், அது ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்ப தேவன் சொல்றாரு, இன்னைக்கு ஜென்டைல்ஸ் மத்தியில கூட நீங்க போய் சுவிசேஷம் சொல்லணும். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ மத்தியில போய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஆக்ட்ஸ் சாப்டர் 13:47 சொல்றாரு, கிறிஸ்துவ மத்தியில சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்காங்க, வெளியே போய் கடந்து சொல்லுங்க. இன்னைக்கு யோவான் 17:18 சொல்றாரு, பிதாவே நீங்க என்ன அனுப்பினது போல இந்த பிள்ளைகளை நானும் அனுப்புறேன். அப்ப நம்ம அனுப்பி இருக்கிறாரு, நீங்க நான் போறதுக்குள்ள தயங்கி நின்றுட்டே இருக்கும், நிக்காதீங்க, செயல்படும். தப்பாவே இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் உங்களை அப்படியே வழங்குவார். இன்னைக்கு தேவன் சொல்றாரு, இன்னைக்கு முதலாவது ஆக்ட்ஸ் சாப்டர் 1:8 சொல்றாரு, முதலாவது எருசலேமிலும் ஜூதாவிலும் சமரியரிலும் என்னவாக சாட்சியா இருக்கணும் சொல்றாரா இல்லையா? முதல்ல என் வீட்டுல நான் சாட்சியா இருக்கணும், என் அக்கம் பக்கத்துல நான் சாட்சியா மாறணும், நான் இருக்கிற பகுதியில நான் சாட்சியா மாறணும், நான் உலகத்துக்கு முன்பாக நான் சாட்சியா நான் மாறணும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கு. அப்ப தேவன் சொல்றாரு, ரோமர் 10:13 கூட சொல்றாரு, யாரை எடுத்து என் காரியமாய் போவாரு, சுவிசேஷமே அறிவிக்காவிட்டால் அவங்க எப்படி அவங்க நம்புவாங்க, எப்படி அவங்க ஏற்றுக்கொள்வாங்க? அதனால நீங்க நானும் அது போய் சொல்லலன்னா அந்த காரியம் எப்படி நடக்கப்படும்? இன்னைக்கு 2 பேதுரு 3:9 சொல்றாரு, நீங்க பொறுமை உள்ளவராக இயேசு. இன்னைக்கு நான் நிறைய பேர் ஒரே கேள்வி, நான் 2 வார்த்தையில முடிச்சிருக்கேன். இன்னைக்கு இயேசு கேட்கிறேன், நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்கறோம்ல, துன்மார்க்கம் பண்ணும்போது நல்லா தான் இருக்கிறாங்க, இயேசு அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, ஆறாம வாழ்க்கை வாழ்றாங்க, நல்ல வசதியா தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம இயேசு அவரை பின்பற்றிட்டு இருக்கோம், நமக்கு அநேக பிரச்சனை போராட்டம் பேசுறோமா இல்லைங்களா? ஆனா தேவன் சொல்றாரு, நான் நீடிய பொறுமை உள்ளவனா இருக்கிறேன். இன்னொருத்தவங்க பொறுமை உள்ளவரா இருக்கிறார் தெரியுங்களா? அந்த ஆத்மாவில் அவருக்கு ரட்சிக்கப்படணும் இருக்காங்க, அந்த ஆத்மாவையும் அதை ஆதாயப்படணும் தான் அவரு டைம் விட்டு இருக்கிறாரு. அப்ப இயேசுவே பொறுத்திருக்கும் போது நீங்க நாம பொறுக்க முடியாதுங்களா? அப்ப நம்ம பொறுத்த அந்த காரியத்தை செய்யணும். அப்ப தேவன் சொல்றாரு, 1:4 சொல்றாரு, என்னுடைய நாமத்தை உலகெங்கு ஜனங்கள் மத்தியில போய் பிரஸ்தாபப்படுத்துங்க. இன்னைக்கு ஏசாயா 52:7 சொல்றாரு, நான் இன்னைக்கு எந்த ஒரு மனுஷன் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறானோ அவன் காலம் எவ்வளவு அருமையா இருக்குதுன்றாரு. அப்ப நமக்கு கொடுத்திருக்கிற கால்களை சும்மா வச்சுட்டு வேற காரியத்துக்கு பிரயோஜனமாக்கி கொள்வது தவிர நம்ம ஓடி போய் அநேக சுவிசேஷ வார்த்தைகள் அநேகருக்கு சொல்லும்படிக்கு அங்க மார்க் 16:15 சொல்றாரு, நீ உலகெங்கும் கடந்து சென்று போய் சுவிசேஷத்தை அறிவி, அங்க விடுதலை கொடு, யாரெல்லாம் கட்டுண்டவர்களார்களோ கட்டுண்டவர்கள் விடுதலையாகு, பிசாசுகளை விரட்டி இயேசுவின் நாமத்தினால அவங்களுக்கு என்னுடைய சுவிசேஷத்தை அறிவி என்று இப்படிதான் அவர் சொல்றாரு. ஏசாயா 6:8 சொல்றாரு, யாரை நான் அனுப்ப வேண்டும் இந்த தேசத்துக்காக? அப்ப ஏசாயா சொல்றாரு, இது ஆண்டவரே என்ன அனுப்பும், நான் போகிறேன். அப்ப ஏசாயா சொல்லும் போது நீங்க நானும் ஏன் சொல்லக்கூடாது? ஜெரமாயா நாம தொட்டது போல என்ன நாம ஏன் சொல்லக்கூடாது? இன்னைக்கு எல்லாருமே பழகும் போதுதான் அந்த தேவனுடைய வார்த்தை கொடுக்க முடியும். இன்னைக்கு ஜெரமாயா நாம தொட்டது உண்மையானால் இன்னைக்கு எங்களுடைய நாம தொட்டது அத்தனை உண்மை. இன்னைக்கு தேவன் சொல்றாரு 2 தீமோத்தேயுல, என்னுடைய சுவிசேஷத்தை எடுத்து போங்க, ஜனங்கள் மத்தியில் அது பிரஸ்தாபப்படுத்துங்க, எல்லோருக்கும் நீங்க கற்றுக் கொடுங்க. நான் நீங்க பொறுமையா உள்ளவனா இருக்கிறதால அவங்களுக்கு அந்த பொறுமையத்தை கற்றுக் கொடுங்க. கடைசியா சொல்றாரு, நீங்க உலகெங்கும் கடந்து சென்று நற்செய்தி சுவிசேஷம் அறிவிப்பதே அதுதான் பெரிய மிஷன் என்ற இயேசு எப்படி வந்து இங்க எல்லாமே முடிந்ததுன்னு பிதா கிட்ட வைராக்கியமாக தைரியமாக இதோ ஆண்டவரே நான் எல்லாம் முடித்துட்டேன் என்று தைரியமா சொன்னாரோ, இப்பேற்பட்ட காரணம் இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண எல்லா காரியங்களுமே நாம செயல்பட்டு ஆண்டவரே நாம ரெடியா இருக்க உங்ககிட்ட வந்துட்டு சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாம் முடித்துட்டு வந்து நிக்கிறோம் பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு நாம என்னவா இருக்கணும், அவருடைய பிள்ளைகளா இருக்கணும். அப்படியே ஒப்புக்கு செபிக்கலாமா? சற்று நேரம் கண்ணு பிதாவாகிய அன்பின் இயேசுவே, அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படி அப்பா இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் நன்றி. அப்பா இந்த பாடங்கள சிலுவை மரணத்தை இன்று நாளிலே நீர் ஏற்று உங்களுடைய பிள்ளைகளுடைய அப்பா பாவங்களை நீர் போக்க வந்தீரானவர்களே, நன்றி இறக்கத்தோடு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆனா எத்தனை நேரங்களில் ஆண்டவரே இதை நாங்கள் உணராதபடிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களில் ஆண்டவரை நாங்கள் மறந்து போயிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இனி நாங்கள் மறவாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அப்பா அந்த துடிப்புள்ள இருக்கிறது தான் நான் தேவனுக்காக நான் ஏதாச்சும் நான் செய்வேன், நான் சாட்சியா இருப்பேன், அநேக ஆத்மாக்களை நான் ஆதாயப்படுத்துவேன், நான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவேன் என்று அந்த வைராகத்தை கொடுத்தாண்டவர். சிறு பிள்ளைகளுமே ஆண்டவர் நாவே பெற்றேன், வாழ்க்கை பிள்ளைகளை தொடும் ஆண்டவர், கணவன் மனைவிகளை தொடும் அப்பா, அப்பா பெரியவர்களை தொடும் ஆண்டவர். நீ வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ கண் நோக்கி பாருங்க ஆண்டவர். அப்பா ஏனோ தானோ என்று உலக ரீதியான வாழ்க்கை வாழ்ந்து போகாதபடி தேவன் நியமித்த வாழ்க்கை வாழ்ந்து முடித்து ஜெயத்தோடு ஆண்டவரை உன் முன்பாக நின்று இது ஆண்டவரை எல்லாம் முடித்து வந்து நின்று நிற்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளாக நீர் மாற்றுகிறார்கள்.
இந்த சந்தர்ப்பத்தை தேவனுக்கு நன்றி. இந்த வார்த்தை இந்த பிள்ளைகள் மத்தியில் கடந்து போன தயவுக்காய் நன்றி. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை பலப்படுத்துகிற வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தேவனே.